ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்னதாய் எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள், ஒவ்வொரு நாளும் வேதம் வாசியுங்கள். கர்த்தர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மனதார உங்களை வாழ்த்துகிறேன். கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நாம் தியானிப்போமா? நினைவு கூர்ந்து லூக்கா நற்செய்தி புத்தகம் 22ஆம் அதிகாரம் 61வது இறைவார்த்தை சொல்கிறது. இயேசு திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவதற்கு முன்னதே நீ 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அழுதாராம். வேதம் சொல்லுகிறது, 62வது வசனம் சொல்லுது, அவர் வெளியே வந்து மனங்கசந்து அழுதார். மனங்கசந்து, ஐயா இந்த இயேசு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு பெண்ணிடத்தில் சபிக்கவும் சத்தியம் பண்ணணும் செய்த மனிதன் இயேசு பார்த்த உடனே அப்படியே மனம் கசந்துட்டார். நினைவு கூர்ந்தார், இந்த ஆண்டவர் என்னை அழைக்கும் போது என் படகையே நிரப்பினாரே, இந்த ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்து என் மாமிக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரே, இந்த ஆண்டவர் திரளான ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் உணவு கொடுத்தாரே, இந்த ஆண்டவர் மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பினாரே, அப்பொழுதெல்லாம் நான் கூட அல்லவா இருந்தேன். இப்பொழுது அவர் தனித்து நிற்கிறார், தவித்து நிற்கிறார், நானோ தூரத்தில் நிற்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கதறினார், கண்ணீர் வடித்தார். ஆண்டவர் பார்த்தது ஒரே ஒரு பார்வைதான். பேதுரு, நான் அன்றைக்கே சொன்னேன்ப்பா, சேவல் கூவதற்கு முன்னதாக என்ன நீ மறுதலிப்பானே, நீ இல்லை, நான் அப்படிலாம் இல்லை, நான் இப்படி தான் சொன்னேன். பத்தியா விட்டுட்டு போயிட்ட அதை பார்த்த உடனே கதறி அழுதாராம். வேதம் சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான், அவற்றை விட்டு விடுகிறனோ இறக்கம் வருவா, மீட்பு பெறுவா. எல்லாத்தையும் விட்டு பார்த்த உடனே மனம் கசந்து, வேதம் அழகாச்சு மனம் கசந்து அழுதா. ஆண்டவரோ திரும்பித்தான் பார்த்தாரு. நான் அந்த பார்வை இவன் வாழ்க்கையே இவனை திரும்பி பார்க்க, இந்த பேதுருவை திரும்பி பார்க்க வச்சு, ஒரு நாளில் நான் எப்படி இருந்தேன், ஒரு நாளில் கேப்பாரட்டி கிடந்தேன், ஒரு மீனவனாக இருந்தேன், ஒரு வலையை சுமந்துட்டு போனேன், ஒரு வலைக்கு பின்னால் போயிருந்தேன், ஒரு படகுக்கு பின்னால் போயிருந்தேன், சமுத்திரத்தில் போல் ஆழ்கடலில் போய் மீன் பிடித்துக்கிட்டு இருந்தேன். என்னை பார்த்து ஆண்டவர் ஆத்துமாக்களை பிடிப்பனார, கிருபைகளை தந்தார, கூட இருந்தார. இந்த இயேசுவை நான் விட்டுட்டேனே, நினைவு கூர்ந்தா. இன்றைக்கு நாமெல்லாம் கடந்து வந்த பாதையில் அநேகர் நினைக்கிறது இல்லைங்க. தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல நன்மைகள் மறவாத. நான் ஒரு நாள் ஆடு மேய்ச்சேன், ஒரு நாள் ஆட்டுக்கு பின்னால் போனேன், ஆனால் இன்றைக்கோ ராஜாவாக இருக்கிற இதெல்லாம் ஆண்டவர் தான் தந்திருக்காருன்னு சொல்லி ஆண்டவரை தூய்த்தா. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? எல்லாவற்றுக்கும் காரணம் சொல்ல, ஆண்டவரோடு உட்கார்ந்து ஜெபிக்கிறது கூட ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறதில்ல, வேத வாசிக்கிறதுக்கு இருக்கிறதில்ல, ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும். இந்த பேதுரு நினைவு தனக்கு செய்த எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து மனங்கசந்து அழுதா. ஆம் எனக்கு அருமையானவர்களே, முதல் பிரசங்கத்தை இயேசு மரித்து, இயேசு உயிர்த்து, இயேசு பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவி அனுப்பின உடனே அந்த ஆவியின் பலனில் எழுந்து நின்று 120 பேர் மத்தியில் நின்று தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறவனா. 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தேவாலயத்துக்கு கடந்து போகும், தேவாலயத்துக்கு உள்ள போக்கும்னாலே வாசல் நின்றவனுக்கு அற்புதத்தை செய்து அவனை எழுந்து நடக்க பண்ணுகிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைவு கூர்ந்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் துதிச்சிருக்கோமா, நன்றி சொல்லியிருக்கோமா? சொல்லுங்க. இப்போ நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா ஏராளமான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுது, ஆண்டவர் பார்த்துட்டு போயிட்டாரு. இவன் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு கதறி அழுது, ஆண்டவரே நான் இப்படி காரியங்களை செய்துட்டோமே, மனங்கசந்து அழுதாராம். அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் பார்த்திருப்பார். எனக்கு அருமையான, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். தம்பி, தங்கச்சி, உனக்கு நான் எவ்வளோ தூரம் நான் செய்தேன், எப்படி நான் உயர்த்தி வச்சேன் தம்பி, சகோதரா, உனக்கு நான் என்னுடைய கரத்தினால் எப்படி இருந்தேனா, நீ யாரும் தேடுவாரற்று இருந்த உன்னை நான் உனக்கு தேற்றி உன்னை தூக்கி நிறுத்தினே, அதெல்லாம் மறந்துட்டிய. இப்போ பார்,
சிலுவை நோக்கி பார். உனக்காகத்தான் மரித்தேன், உனக்காகத்தான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன், என் கரத்தில் உனக்கு அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் பிதாவை பார்த்து சொல்லுவார், அப்பா இந்த பாருங்க, என் ஆணி வாய்ந்த கரத்தின் காயத்தை பாருங்க, இந்த பிள்ளைக்காகத்தான், இந்த மகனுக்காகத்தான், இந்த மகளுக்காகத்தான் நான் ஜீவனை கொடுக்கும்படியா சிலுவையில் அறையப்பட்டேன். அப்பா, என்னுடைய மரத்தினால என்னுடைய ரத்தத்தை இந்த பிள்ளைகளுக்காக சொந்த ரத்தத்தை சிந்திருக்கிற ஒரு விஷயம் மன்னித்து இவளை ஆசீர்வதியும் என்று சொல்லி பேதுருவை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவரை பரிசுத்தாவை நிரப்பி தேசத்துக்கும் திருச்சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஆசீர்வாதம் மாற்றினவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வாத ஊற்றாய் மாற்றுவாராக. நாம் ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நினைவு கூர்ந்த தேவன், நினைவு கூர்ந்த தேவன் தகப்பனே, இன்றைக்கும் தகப்பனே உடைய ஜனங்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கிறதை அநேகர் காணும்படியாய் கிருபைதார். அப்படியே நிச்சயிப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.